வெல்கம் டு மை சேனல் நிக்ஷ்னிவி விலாக்ஸ். எல்லாருக்கும் இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழித்து லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இனிமேல் ரெகுலராக ஷார்ட்ஸும் லாங் வீடியோவும் அப்லோட் ஆகும். சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி விலாகில் பொங்கல் அன்றைக்கி என்ன நடந்ததுங்கிறது தான் பார்க்க போகிறோம். காலையிலே குளித்து கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. வந்த உடனே வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாகு காய்ச்சி ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெண்ணெய் இருந்துச்சு, அதை உருக்கி நெய் பண்ணிவிட்டு முந்திரி தாளித்து வச்சாச்சு. அரிசியும் பருப்பும் தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்கு தேவையான வெண்பொங்கலுக்கும் ஒரு தாளிப்பு, அதுக்கப்புறம் சக்கரை பொங்கலுக்கு பாகு, இது ரெண்டும் தனித்தனியாக ரெடி பண்ணிட்டேன். இந்த அமுல் பட்டரு ரொம்ப மணமாக இருந்தது. உருக்கும்போது நெய் செம்மையான வாசமாக அருமையாக இருந்தது. கரெக்டாக முந்திரி போட்டு கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன். கலர் மாறாமல் பக்குவமாக சூப்பராக வந்திருந்தது. அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு இன்னொரு பக்கம் ரெடி பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெண்பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு கொஞ்சம் நல்லெண்ணெயில் சீரகம், மிளகு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வரமிளகா இது எல்லாத்தையும் வாசம் நல்லா வர்ற அளவு சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நெய், முந்திரி, வெண்பொங்கலுக்கான தாளிப்பு, அதுக்கப்புறம் பாகு எல்லாமே தனியாக ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளே பூ வந்துச்சு. அம்மா வாங்கி வச்சுருந்தாங்க. மார்க்கெட்டில் வாங்க மறந்துட்டேன். 2 நாள் முன்னாடி வாங்கியிருந்தால் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும். பரவாயில்ல, வீட்டுக்கிட்டே கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த ரோஸ் தான் கிடச்சிது இந்த கவரில். இதில் எத்தனை பூ இருக்குன்னு தெரியல. இதுதான் அளவு. இது 20 ருபீஸ் சொன்னாங்க. சாமிக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணுன்னு இந்த ரோஸ் எடுத்து அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் சாமிக்கு. சாமிக்கு ரெடி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே குக்கரில் ப்ரெஷர் போயிடுச்சு. பக்காவாக சாதமும் பருப்பும் ரெடியாக இருந்தது. அரிசி ரொம்ப அளவு ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தோணுது குக்கருக்கு. வேகலையும் நினச்சேன். நல்ல வேலை, கரெக்டாக பக்குவமாக வெந்திருந்தது. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு சக்கரை பாகுலையும் வெண்பொங்கலுக்கு அந்த தாளிப்புலையும் போட்டு நல்லா கலந்துட்டு முந்திரி நெய்யை போட்டு கலந்துட்டா ரெடி ஆகிடும். ரெண்டு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. எங்கே இனிப்பு தான் ஜாஸ்தியாக இருக்குமோன்னு எனக்கு தோணுது. சாமிக்கு படைச்சதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் வச்சு படைச்சு சாமிக்கு கும்பிட்டாச்சு. இந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேட் பண்ணணும். உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நிக்ஷ்னிவி விலாக்ஸ்.